ஏண்டா அவ வந்த அன்னைக்கு அவளை விரட்டி அடிச்சிருக்கணும் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னன்னா நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு மகளேன்னு உறவு கொண்டாடி அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்க. ஏன் மக பாசம் தலைக்கு ஏறிடுச்சோ? அப்படி இருக்க போய் தானே அவளை வீட்டுக்குள்ள ஏத்தி வச்சிருக்க. கேட்க கேட்க பதில் சொல்லாம இப்படி சிலையாட்ட உட்கார்ந்துருந்தா என்னடா அர்த்தம்? குடி கெடுத்தவ இவ ஒருத்தி போதும், ஊர்ல இருக்க அவ்வளவு குடும்பத்தையும் கெடுத்துருவா. இப்ப எதுக்கு இங்க இருந்து இப்படி கத்திட்டு இருக்க? ஆமாண்டா, உனக்கு நல்லதே சொல்ல போய் இங்க நின்னு பேசிட்டு இருக்கல, நான் உனக்கு கத்திர விளாட்டம் தான் இருப்பேன். ஆமா ஆமா, இவ பேச்சு கேட்டதானே குடும்பம் விளங்கிரும். ஒரு நேரமும் நானும் என் பிள்ளைங்களும் நல்லா இருக்க கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு திரியறதே இவளுக்கு வேலையா போச்சு. மா வேண்டாம்மா, பேசுறதெல்லாம் காதுல கேட்ட அப்புறம் நம்ம கிட்ட சண்டைக்கு நிப்பாங்க. சே, எவையவளுக்கெல்லாம் பயந்து காலத்தை ஓட்ட வேண்டியதா இருக்கு பாரு. இங்க நின்னு கத்திட்டு இருக்காம பேசாம வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருப்போ. அதானே, அதான் உன் மகக்காரி வந்துட்டல்ல, இனி என் பேச்செல்லாம் எடுபடுமா சொல்லு. இந்த வீட்டுல நடக்கிற அநியாயம் மாதிரி எந்த வீட்லயும் நடக்காது. எங்க எவனுக்கு பிறந்துச்சுன்னு தெரியல, இப்ப அது வந்து இந்த வீட்டுக்குள்ள வளாத்திட்டு இருக்கு. சி, இவெல்லாம் ஒரு பொம்பளையா? ஏதோ சொல்லிட போறேன், போயிரு. ஏ ராணி, அதானே பார்த்தேன், என்னடா இந்த ஆளுக்கு இன்னும் வேதாள முருங்க மரம் ஏறலேன்னு. ஏறிடுச்சுல. ஏ ராணி. வரேங்க. உள்ள தூக்கிட்டு போ. கீர்த்தி, உன்னை அங்கதானே உட்கார வச்சுட்டு வந்தேன். பாட்டிக்கிட்ட வா. அவ எங்க? உள்ள இருக்காங்க. அவளை இங்க வர சொல்லு. சரிங்க. எதுக்கு இந்த மனுஷன் கூப்பிடுறாருன்னு தெரியலையே. சின்னவன் எங்க? அவளையும் கூப்பிடு. ரேணு. வரேம்மா. என்ன விஷயங்க? சொல்றேன். இங்க பாருங்க, இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்க அவ்வளவு பேருக்கும் தெரியும். இருந்தாலும் சரின்னு பரவாயில்லன்னு மனசை மாத்திக்கிட்டு தான் வீட்டுல சேர்த்துக்கிற முடிவுக்கே வந்திருக்கேன். ஆனா ஒண்ணு, முன்னாடி நடந்த மாதிரி திரும்ப நடக்க தேவையில்ல. அரசல் பொரசலா என் காதுல கேட்டாலே என்னை யாரும் உயிரோடு பார்க்க முடியாது சொல்லிட்ட. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது தெரியத்தனமா நடந்துருச்சு. நம்ம பிள்ளைங்க நம்மள மீறிலாம் இனி அப்படி எதுவும் பண்ணிட மாட்டாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நடக்காத வரைக்கும் சந்தோஷம், அதையும் மீறி நடந்துருச்சுன்னா அப்புறம் உன் பிள்ளைங்களுக்கு அப்பான்னு சொல்லிக்க ஆள் இருக்காது. நடக்காதுங்க, என் பிள்ளைங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னம்மா சின்னவளே, நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? புரியுது. இனி அப்பா மானத்தை காப்பாத்துறதும் கப்பல் ஏத்துறதும் உன் கையில தான் இருக்கு. நான் என்ன சொல்லணுமோ சொல்லிட்டேன். இனி நான் இருக்கிறதும் இல்ல ஒரேடியே இல்லாம போறதும் உங்க கையில தான் இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நிலா. ஹே, இங்க பாரு மதி, எதுக்கு இப்ப இப்படி புலம்பிட்டு இருக்க? இப்படி எல்லாம் மாமா பையன் இருந்து உன்னை மிரட்டுறாங்கன்னா இது நீ மட்டும் தனியா இருந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம் கிடையாது. எதுனாலும் வீட்டுல சொல்லிடு, அதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஆனா இதெல்லாம் நான் வீட்டுல சொல்ல போய் இதுவே கூட அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸா இருந்துடலாம். என் வீட்டுல எதையாவது சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்கன்னா யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனா இருந்தாலும் உன் வீட்டுல உன் சம்மதத்தை கேட்காம அப்படியெல்லாம் ஓகே சொல்லிடுவாங்கன்னு நீ நினைக்கிறியா? இல்ல நிலா, ஏற்கனவே அண்ணனுக்கு சம்மதம் இல்லாம தான் ஸ்வேதாவை அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க. அப்ப வேற வழியே இல்ல, உன் லவ் பேசாம அந்த கார்த்திக் கிட்ட சொல்லிட வேண்டியதானே. நானும் அங்க ஊர்ல இருந்து இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அவ்வளோ டைம் கால் ட்ரை பண்ணிட்டேன். ஆனா அவர் ஒரு டைம் கூட கால் பிக் பண்ணல. என்ன சொல்ற? அவருக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா நீ தானே சொன்ன. இப்ப என்னடானா கால் எடுக்க மாட்டாருன்னு சொல்ற? இல்ல இல்ல, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஏன் கால் எடுக்கலன்னு தான் தெரியல. எனக்கு என்னவோ சீக்கிரம் நீ உன் லவ்வை அந்த கார்த்திக் கிட்ட கன்ஃபார்ம் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா உன் மாமா பையன் உன்னை நாளா பிச்சு வாயில போட்டுப்பாரு. ஆதி, என்ன பேசணும்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுதான்ப்பா பேசிட்டு இருக்கேன். நீங்க தான் எதையும் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. என்ன ஆதி நீ பேசிட்டு இருக்க? திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணி வைங்கன்ற, அது படிச்சுட்டு இருக்க அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைங்கன்ற, என்னதான் நினைச்சு பேசிட்டு இருக்க? நான் சரியா தான் பேசிட்டு இருக்கேன்.
நான் பேசுறதுல என்ன தப்பு? என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருந்தவங்கன்னு எல்லாருமே கல்யாணம் பண்ணிட்டாங்க. நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு? ஆதி, அதை தப்புன்னு யாரும் சொல்லல. ஆனா மதி இப்போதானே படிச்சிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம இப்பதான் செகண்ட் இயரே போக போறா. அவளை இப்ப கல்யாணம் பண்ணி வைங்கன்னா எப்படி ஒத்துப்பாங்க? ஏன் எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்கிறாங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் படிக்கட்டும். நான் என்ன படிக்க வைக்க மாட்டேன்னு நான் சொல்றேன். என்ன மாதவி இவ கிறுக்கு பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கான்? நான் தெளிவா தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு மதிய பேசி கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா முடியாதா? இங்க பாரு ஆதி, அப்படி ஓ அவசரத்துக்குலாம் யாரும் பொண்ணு பெத்து வைக்கல. நீ கேட்ட உடனே இந்தான கையில தூக்கி கொடுக்க. இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? என் தங்கச்சி பொண்ணு படிச்சிட்டு இருக்கா. அப்படியெல்லாம் உன் பேச்சு கேட்டு அவ வீட்டுல தட்டை தூக்கிட்டு போய் நிக்க முடியாது. ஏற்கனவே ஒரு டைம் பட்ட அசிங்கம் போதாதா எனக்கு? ஹோ, அப்ப உங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படிதானே? இனி என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். ஐஸ் 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 குச் ஐஸ் கோன் ஐஸ் பால் ஐஸ். ஐசா, மைக் சவுண்ட் மாதிரி இல்ல கேட்டுச்சு. வர்றதுக்கு இன்னும் நேரம் ஆகும் போல. ஹே! ச்சே, வேற யாரோ வா. வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டானே. கண்டிப்பா இவனா இருக்க மாட்டான். எதுக்கு திரும்பி பல்ப் வாங்கணும்? பேசாம போயிருவோம். ஓய், என்ன மேடம், யாரோ நான் வருவனா என்னன்னு ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி தெரியுது. ஐயோ, நம்ம அவனைதான் தேடணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கே. சத்யா விடாத, தெரிஞ்சா கலாய்ப்பான். கெத்து கெத்து மெயின்டைன் பண்ண. ஓய், என்ன? இல்லையே, நான் எங்க பப்பிய காணோம்னு தேடிட்டு இருந்தேன். ஓ அப்படி. ஆமா, காலையில இருந்து அவனை காணோமா, அதான். அதான் சமாளிக்க வரலையே, உண்மையை ஒத்துக்க வேண்டியதானே? இல்லையே, யார் சமாளிச்சா? கேடி. ஆமா, உன்னதான் தேடினேன். அதுக்கு இப்ப என்ன? எனக்கு என்ன இது சொல்றதுக்கு பயமா? வர வர வாய் தான் நல்லா வளர்ந்துருச்சு போல. என்னது? ஒன்னும் இல்ல. அந்த பயம் இருக்கட்டும். ஆஹா, சரி வரியா? பைக்ல ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படியே. ஆசைதான். ஏண்டி, நான் தான் ஆசைப்படணும். அதுக்கான எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு, தெரியுமில்ல? நானே வர மாட்டேன். என் வீட்டாளுங்களை தவிர அப்படியெல்லாம் ஒரு பையன் கூட பைக்ல போய் எனக்கெல்லாம் பழக்கம் இல்லப்பா. ஆமா, நாங்க மட்டும் தினம் 4 பொண்ணு பைக்ல ஏத்தி தான் பழக்கம் பாரு. யாருக்கு தெரியும்? நம்ம கிட்ட இங்க கண்ணே மணியேன்னு கொஞ்சிட்டு அது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வேற பொண்ணு கிட்ட போட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நினைச்சண்டி, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில இங்கதான் வந்து நிப்பேன்னு. சரி சரி, கிளம்பு. அதான் பைக் எடுத்துட்டல. ரொம்ப தான் இருக்கட்டும்டி. கொஞ்ச நாளாவே ஒரு மார்க்கமா தான் பேசிட்டு இருக்க, பாத்துக்கிறேன். முடிஞ்சா பாத்துக்கப்படா. இது டாவா, ஒரு நிமிஷம் இரு, பைக் நிறுத்திட்டு வரேன். நான் போறேன். ஏய் ஏய் நில்ல. சரி பார்த்து போ, விழுந்துராத. ரேணு, என்னாச்சுமா? உங்க மாமா எதுவும் சொன்னாரா? இல்ல கார்த்திக். உங்க மாமாவும் ஏதோ சொல்லலன்னா வேற பின்ன என்னமா? வீட்ல எதுவும் பிரச்சனையா? ஆமா கார்த்திக், வீட்ல நிறைய பிரச்சனை நடந்துருச்சு. என்னமாச்சு? கார்த்திக், எங்க அக்காவை கல்யாணம் பண்ணார்ல ஒருத்தர். ஆமா. இன்னைக்கு அவரு அக்காவையும் கீர்த்தியும் பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாரு. என்னமா சொல்ற? ஆமா கார்த்திக், அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கீர்த்தி பேர்ல எழுதி வச்சுட்டேன்னு அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வந்திருந்தாரு. ஆனா எங்க அப்பாவை பத்தி தான் தெரியுமே, இருந்து ரொம்ப கோவப்பட்டுட்டாரு. வேற பின்ன யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதானமா செய்யும். அவங்க பொண்ணு வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டு இன்னைக்கு இதெல்லாம் தூக்கிட்டு வந்தா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். ஆமா, அப்பா சத்தம் போட்டு அனுப்பி விட்டுட்டாரு. சரி, அப்புறம்?
அப்புறம் அக்காவையும் மனசு மாதிரி ஏத்துக்கிட்டாரு. ரேணுமா, ஏத்துக்கிட்டாருன்னா இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. பின்ன ஏன் நீ இவ்வளவு சோகமா இருக்க? இல்ல கார்த்திக், எங்க அப்பா அதுக்கப்புறம் என்கிட்டயும் எங்க அக்கா கிட்டயும் அவர் மேல சத்தியம் பண்ண சொல்லி கேட்டாரு. சத்தியமா? எதுக்காக? அது இதுக்கப்புறம் அவர் சொல்றத மட்டும்தான் நாங்க கேட்கணும். அதையும் மீறி நாங்க ஏதாவது பண்ணிட்டோம்னா அவரை உயிரோடவே பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு கார்த்திக். அவர் உயிரோட இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் எங்க கையில தான் இருக்குன்னு சொன்னாரு. என்னம்மா சொல்ற? ஏன் அப்படி சொன்னாரு? தெரியல கார்த்திக், நம்ம லவ் பண்றதெல்லாம் என் வீட்டுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். ரேணு, நம்ம லவ் பண்ற விஷயம் நாம 2 பேர் சொல்லாம உன் வீட்டுக்கு தெரியாது. உன் மாமா கண்டிப்பா சொல்ல மாட்டாரு. அப்புறம் ஏன் பயப்படுற? இல்ல கார்த்திக், இது தெரியுது தெரியலன்னு இப்ப பிரச்சனை கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அவர் பாக்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதை மீறி வேற ஏதாவது நடந்தா அவரை உயிரோடவே பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு. சரி ரேணு, இதுக்கே நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. பாத்துக்கலாம், விடு. இல்ல கார்த்திக், எனக்கு என்னவோ பயமா இருக்கு, என்ன நடக்க போகுதுன்னு. ஏம்மா, என்னால எதுவும் பிரச்சனை வந்துரும்னு பயப்படுறியா? இல்ல கார்த்திக். ரேணு, ஒன்னும் ப்ராப்ளம் வராதுமா. இதனால நான் பாத்துக்கிறேன். நீ ஃபீல் பண்ணாத. ஆனா எப்படி கார்த்திக்? ரேணுமா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேள. நாளைக்கு உனக்கு எக்ஸாம் தானே இருக்கு. ஆமா. இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு போய் படுத்து தூங்கு. அப்பதான் நாளைக்கு ஒழுங்கா எக்ஸாம் எழுத முடியும். இல்ல கார்த்திக். ரேணுமா, சொல்றேன்ல, நீ போய் தூங்கு. நாளைக்கு எக்ஸாம் ஒழுங்கா பண்ணணும்ல. எதுனாலும் நான் பாத்துக்கிறேன். என்ன? சரி, குட் நைட். சரிம்மா, குட் நைட். என்ன? டேய், என்னதானே நடக்குதுங்க? நேத்ரா கால் பண்ணி ஒரே கம்ப்ளைண்ட் தான் உன்னை பத்தி. ஏன்டா அவகிட்ட சரியா முகம் கொடுத்து கூட பேச மாட்டியா? எப்ப பாரு எரிஞ்செரிஞ்சு விழறியாமே. பாவண்டா நேத்ரா, உனக்கு கல்யாணம் ஆகிருக்குன்னு தெரிஞ்சு உனக்கு வாழ்க்கை கொடுத்த பொண்ணு. அவ்வளவு எதுக்கு மச்சான் கஷ்டப்படுத்துற? என்கிட்ட அவ்வளவு ஃபீல் பண்ணடா உனக்காக. என்ன இவ்வளவு சொல்றோம், வாயை திறக்காம நிக்கிறான். அப்படி எதுக்காக தாண்டா உங்களுக்குள்ள சண்டை வரணும்? இவ்வளவும் உங்ககிட்ட கால் பண்ணி சொன்னவ என்ன ப்ராப்ளம்னு மட்டும் சொல்லாமையா விட்டுருப்பா? நீ ஏன் மச்சான் அந்த வெண்பாவை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? நீ ஏதோ உன் பேர்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அந்த வெண்பாவோட குழந்தைக்கு எழுதி வைக்கிறேன்னு சொன்னியாமே. அந்த வெண்பா குழந்தை இல்ல மச்சான். வெண்பாக்கு குழந்தைனா எனக்கும் குழந்தைதான். என் குழந்தை பேர்ல தான் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எழுதி வைக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு இப்ப என்ன? என்ன இவன் ஆளும் பேச்சும் ஒன்னும் சரியில்லை. என்னடா யோசிக்கிற? சொத்து முழுக்க குழந்தைக்கு எழுதி வச்சுட்டா அப்ப நேத்ரா நிலைமை என்னன்னு தானே யோசிக்கிற? நாம நினைச்சது எப்படி இவனுக்கு தெரியும்? சொல்லுடா, அதானே யோசிச்ச? ஆமா மச்சான், வேற என்ன? அந்த வெண்பா இருக்கல்ல, அவளாம் உன்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நேத்ரா தானடா உன்னை கூடவே இருந்து பாத்துக்கிட்டா. ஆமா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். கூடவே இருந்து பாத்துக்கிட்டாதான். ஆனா என்ன கிடையாது, என் சொத்தை பங்கு போட ஆள் சேராம பாத்துக்கிட்டா. ஏய், என்னடா இப்படி எல்லாம் சொல்ற? வேற பின்ன எப்படி சொல்லணும்? என்ன கல்யாணம் பண்ண இது நாள் வரைக்கும் அவ என்னை பத்தி ஒரு நாள் கூட யோசிச்சது கிடையாது. என் சொத்து மேல மட்டும்தான் கண்ணு அவளுக்கு. ஆனா வெண்பா அப்படி கிடையாது. டேய், என்னடா நம்ம நேத்ரா கூட போய் அந்த வெண்பாவை கம்பேர் பண்ற? அவளும் நம்ம நேத்ராவும் ஒன்னாடா? இல்லடா, ஒண்ணு கிடையாதுதான். வெண்பா வேற நேத்ரா வேறன்னு இப்பதான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சரி சரி மச்சான், நீ ஏதோ டிப்ரெஷன்ல இருக்க போல இருக்கு. உன் டிப்ரெஷன்லாம் போகணும்ல, ஒரு பெக் சாப்பிடு மச்சான். அது எப்படி மச்சான்? எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நான் குடிச்சா சரியாகிடுவேன்னு கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்க. ஹே, அதான் மச்சான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு. உன் மேல எனக்கு அவ்வளோ அக்கறை. அக்கறை? ஆமா மச்சான், எப்போ நான் உன் நல்லதுக்காக தான்டா யோசிப்பேன். அப்புறம் ஏன் மச்சான் என் ஹெல்த் இருக்க கண்டிஷனுக்கு நான் குடிக்க கூடாதுன்னு தெரிஞ்சும் அப்பப்ப இருந்து இப்படி ஊத்தி கொடுத்துட்டு இருக்க? அது நீ உன் கஷ்டத்தெல்லாம் மறக்கணும்லடா, அதான். உனக்கு குடிக்க பிடிக்கலன்னா விட்டு மச்சான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ கவலையில இருப்பேன்னு தான் உனக்கு குடிக்க சொன்ன.
என்ன ஆள் பேச்சு ஒன்றும் சரியில்லை. ஒருவேளை ஏதாவது தெரிஞ்சிருச்சோ? கூடவே இருந்து இப்படி முதுகுல குத்திட்டீங்களேடா, பச்சை துரோகிங்களா. நடந்தது எல்லாமே உங்களோட பிளான் மட்டும் தெரியட்டும், அன்னைக்கு இருக்குடா உங்களுக்கு. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் ராஜா. என் லைஃப்ல எனக்கே தெரியாம என்னென்னவோ நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் என் கூடவே இருந்து என் முதுகுல குத்துறாங்க. இவ்வளவும் பட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு புத்தி வரணும்னு இருந்திருக்கு போல. அப்புறம் என்னோட மொத்த சொத்தும் என்னோட குழந்தைக்கு தானே இந்த டாக்குமெண்ட்ல இருக்கு. உங்களால நம்ப முடியாதுன்னு எனக்கு தெரியும். என்னடா இவன் இப்படி திடீர்னு நல்லவனா மாறுறானேன்னு. ஒருவேளை இவன் சொல்றதெல்லாம் பொய்யா இருக்குமோன்னு கூட நீங்க நினைக்கலாம். யாரா இருந்தாலும் அப்படிதான் ராஜா நினைப்பாங்க. ஆனா நான் சொல்றது உண்மைதான். நீங்க நம்பலனா என் குழந்தை டாக்குமெண்டோட சேர்த்து அந்த ஃபைல்ல நான் சம்பந்தப்பட்ட விஷயமும் இருக்கு. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்னோட ரிப்போர்ட்டை நீங்க எந்த டாக்டர் கிட்ட வேணா கொடுத்து செக் பண்ணி பாருங்க. நாளைக்கு வேலையா டாக்டர் பார்த்து அவன் சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கணும். அதே போல வெண்பாக்கும் குழந்தைக்கு யாராலையும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வரவும் விட மாட்டேன்.